காலை வணக்கம் நேர்களே. இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம். வாழ்க்கையில் நம்ம நினச்சிட்டு இருப்போம், நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறேன், இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது? சில கஷ்டங்கள் வந்து நிழல் மாதிரி நம்ம கூப்பிடாமலே நம்ம கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க கஷ்டங்களுக்கு நீங்கள் தீர்வு காணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. இன்னைக்கு நம்மளோட கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் சரியான முறையில் ஜோதிடம் வாயிலாக தீர்வு காண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வருகை தந்திருப்பவர் என் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். ஓம் நமோ நாராயணாய. ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னச்சர்வ பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஓம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். வணக்கம். அருமையான துவக்கம் சார். சார், நீங்கள் எண் கணிதம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அதுக்காகவே எல்லோரும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. முதல் கேள்வியாக வந்து, வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் தான் பிறந்திருக்காங்களா, இல்லை வந்து ஏதாவது தப்பாக நடக்குமா அவங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒருத்தவங்க தெரிஞ்சுக்க முடியும் சார்? ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி. ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்க. இந்த கேள்வி வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க கோடி மக்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக அமையும். ரொம்ப எளிமையாக வந்து இந்த விஷயத்தை வந்து வீட்டில் இருந்தபடியே புரிஞ்சிக்கலாம். இப்போ எல்லா நேயர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய பிறந்த தேதியை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம் மற்றும் உங்களுடைய பெயர் இனிஷியலோட இங்கிலீஷில் உங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பிறந்த நேரம் விடிந்ததுக்கு பிறகு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா விடிந்த பிறகு இருந்ததுன்னா அந்த 1ஆம் எண் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அந்த 1ஆம் தேதியில் பிறந்து விடியறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதற்கு முந்தின தேதி எதுவோ அதை போட்டுக்கோங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம், தேதியை முதல்ல போட்டுக்கோங்க, அதற்கு கீழே மாதத்தை போட்டுக்கோங்க, அதற்கு அடுத்தது வருடத்தை போட்டுக்கோங்க. இப்படி எல்லா எண்களினுடைய கூட்டுத்தொகை சிங்கிள் டிஜிட்டாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட லைஃப்பில் வீட்டில் இருந்தபடியே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடவுள் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை இயற்கையில் கொடுத்துருக்காரு அப்படின்றது ஒரு அர்த்தம். அடுத்தபடியாக 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களும் இதே கேட்டகரி தான். அடுத்தபடியாக 4, 13, 22, 31 இந்த தேதியும் நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. 5, 14, 23 மற்றும் 6, 15, 24, 9, 18, 27 இந்த சீரியலில் சொல்ல இருக்கக்கூடிய எண்களில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கடவுள் நல்ல பிறப்பு கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ப்ராடக்ட், நல்ல ஒரு மிஷின், நல்ல ஒரு வாழ்க்கை அந்த மனிதர்களுக்கு அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லப்படாத எண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 2, 11, 20, 29 இந்த தேதி. அடுத்தபடியாக 7, 16, 25 இந்த தேதி. அதுக்கு அடுத்தபடியாக 8, 17, 26 இந்த எண்களில் பிறந்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோதனை காலங்கள் அவர்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த தேதியை மட்டும் வச்சே ஒரு 30 வருடங்கள், 35 வருடங்கள், 37 வருடங்கள் நிர்ணயம் பண்ணிடலாம். நம்மளோட லைஃப் கடவுள் நல்லபடியாக கொடுத்துருக்காரு. ஏன் இப்போ சில பிறவிகள் அந்த மாதிரி 2, 7, 8 போன்ற காம்பினேஷனில் பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு காம்பினேஷன்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தா ரொம்ப டீட்டெயிலாக போகும். நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லாமே நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. காலர் பார்த்துட்டு இதை பற்றி பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. சாந்திமா, யாருக்காக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? என் ஹஸ்பண்ட்காகவும் என் தம்பிக்காகவும் கேட்கணுங்க மேம். ஓகே, அவருடைய பெயர் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட் நேம் செந்தில்குமாருங்க, பி செந்தில்குமார். ஓகே, பியா டியா? பி மேம், பி ஃபார் பாலகிருஷ்ணன். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10/12/1974ங்க. 10/12/1974. சரிங்கம்மா. டைம் சொல்லுங்கம்மா. டைம் வந்து காலையில் 5:45. 5:45. சரி.
அவருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா இன்னைக்கு? மேம் ஆக்சுவலா அவருக்கு இப்போ ஜாதக ரீதியா சனி 7 சனியும் நடக்குது, சனி திசையும் நடக்குது. ஒர்க்ல இருந்தாருங்க. இப்போ ஒரு டிசம்பர் 31 ஜாப் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்போ பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காரு. பிசினஸ் பாக்கலாமா இல்ல இந்த பிசினஸ்ல இன்னும் ஒரு சக்சஸ் பிசினஸ் என்னோட நேம்ல இருக்குங்க. பட் அவரும் கூட சேர்ந்து பாத்துட்டு இருக்காரு. இந்த பிசினஸ்ல இன்னும் ஒரு சக்சஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. எல்லா டென்ஷனையும் வச்சு அப்படியே பயங்கர துருதுருன்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட கேள்விக்கு சாய்ராம் சார் பதில் சொல்வாரு, கேளுங்க. ஓகே ஓகே மேம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் வந்து நான் கவனித்தேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே 5:45 அப்படின்னும்போது இது வந்து கண்டிப்பாக விடியறதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய டைமிங் தான். ஓகே சார். அப்போ நீங்கள் வந்து 1ஆம் தேதி 12வது மாதம்னு கணக்கு பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்தாலும் நியூமராலஜி கால்குலேஷனில் பெயர் அமைச்சிக்கிட்டாலும் 90% அது தவறாக போயிட்டு அமைஞ்சிடும். அதனால் அந்த மாதத்திற்கு அதற்கு முந்தின மாதத்தில் கடைசி தேதியை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார். அப்போ 12 சார். ஆமாம் 10-12. ஆமாம் சார். சரி 10-12 அப்படின்னும்போது 9ஆம் தேதியை தான் கணக்கில் வச்சுக்கணும். அதில் வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. நல்ல பிறப்பில் பிறந்திருக்காரு. இறை வழிபாடு கொஞ்சம் தொடர்ந்து பண்ண சொல்லுங்கள். விநாயகர் வழிபாடு 10 நாளைக்கு செய்ய சொல்லுங்கள். 55 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சம் என்ன பயன்படுத்த சொல்லுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும், கவலைப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? தமிழரசி பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. தமிழரசிமா, ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க. கொஞ்சம் சத்தமா பேசலாமா? பேசலாம். சரிங்க தமிழரசி, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களுடைய பிறந்த நாள் சொல்லுங்க, பிறந்த தேதி, பிறந்த வருடம் சொல்லுங்க. 1/10/1972. 1/10/1972. 72ங்களா? ஆமாங்க. சரிங்கம்மா, டைம் சொல்லுங்கம்மா. மதியம் 1 மணிக்கு. மதியம் 1 மணி, ஷார்ப்பா 1 மணியா? ஆமாங்க, 1 மணி. சரிங்கம்மா, உங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்களோ சார் கிட்ட கேளுங்க. அதை இப்ப என்ன நடக்குது, எனக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி, தொழில் என்ன பண்ணலாம்? ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். பதட்டப்படாமல் சொல்லுங்கம்மா. பேரோட ஸ்பெல்லிங் சொல்லுங்க. PA மறுபடியும் சொல்லுங்க. மறுபடியும் PA-வா? TAMIL IL LA RASI. தமிழரசி. இனிஷியல் என்னம்மா யூஸ் பண்ணுறீங்க? இனிஷியல் E. அப்பா பேர் என்னம்மா? அப்பா பேரு, ஹஸ்பண்ட் பேரு ஈஸ்வரன். அப்பா பேர் இல்ல, ஹஸ்பண்ட் பேர் தான் ஈஸ்வரன். அப்பா பேர்? அப்பா பேர் வந்து செல்லையா. இப்போ நீங்கள் எல்லா வழக்கத்துலேயும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, மற்ற ஆதார் கார்டு, ஓட்டர், அந்த மாதிரி எல்லாமே தமிழரசின்னு யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை தானே யூஸ்? ஓகேம்மா. உங்களுடைய பெயர் எண் பார்த்தீங்கன்னா 26ஆம் எண்ணில் 8ஆம் எண்ணில் இருக்குது. ஓகேங்களா? சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப காலதாமதமாகும். உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வினோதமான வாழ்க்கையாகும். யார்கிட்டயுமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துருவீங்க. ஓகேவா? அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சுபிக்ஷமும் கடவுள் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 41 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சம எண்ணை வந்து ஒரு 10 நாளைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. சூரிய பகவானை தொடர்ந்து வழிபடுங்க. சொல்லுங்கம்மா. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி கேட்கணும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மூட்டு பகுதிகள்லையும் வலி இருக்கும். உடலில் நீர் சத்து வந்து அதிகமாகும். கொஞ்சம் உடல் வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். மெடிடேஷன் பண்ணுங்கள். வாக்கிங் வந்து ரெகுலராக செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு வாங்க. நிச்சயம் சுபிக்ஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வந்து சென்னையிலேருந்து நிமலிஸ்ரீ பேசுகிறேன். உங்களோட பேர் திரும்ப சொல்லுங்கம்மா. என்னோட பேர் நிமலிஸ்ரீ, பி நிமலிஸ்ரீ. உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? ஆமாம். சரிம்மா, உங்களோட பேருடைய ஸ்பெல்லிங் சொல்றீங்களா? NIMALESREE நிமலிஸ்ரீ. நிமல்ஸ்ரீ. ஒரே தடவை நிறுத்தி சொல்லுங்க. NIMALESREE. ஓகே, நிமல்ஸ்ரீ. ரொம்ப வித்தியாசமா இருக்குமா உங்களுடைய பேரே? உங்களுக்கு ரொம்ப அதிகமா கடனும் இருக்கு. ஏதாவது இடத்த விட்டு அடைக்கணும்னா அதுவும் முடிய மாட்டேங்குது. ஒரே ஒரு நிமிஷமா உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மட்டும் சொல்லிடுங்க. 14/8/1972. 14/8? ஆமா. காத்தால 2:30 மணிக்கு, 2:45 மணிக்கு. 2:45 தெளிவா சொல்லுங்க. 2:45 மணி. சரிங்கம்மா, உங்களோட கேள்வி என்னன்னு சார் கிட்ட கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். தேதி மட்டும்
சொல்லுங்கம்மா. 14/8/72. சரி 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 டாட்டால வந்து 2:45 மணிக்கு. சொல்லுங்கம்மா. எனக்கு அதிகமா கடனும் இருக்கு, அதை அடைக்கணும்னா இடத்தையும் விற்க முடியல, ஓகே எல்லாமே முடக்கமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. ராகு கேது சம்பந்தமான தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறந்திருக்கிறது 14ஆம் தேதி விடியற் காலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம 13ஆம் தேதியை கணக்கு பண்ணிக்கணும். 13 அப்படின்ற நம்பரை சிங்கிள் டிஜிட் பண்ணோம்னா 4ன்னு வரும். அப்போ உங்களுடைய உடல் எண், அதாவது தேதி எண் 4, உங்களுடைய உயிரெண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களும் 4. இந்த 2 காம்பினேஷனில் இருக்கிறவங்களும் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய பெயர் எண்ணை வந்து நம்ம கணக்கு பண்ணும்போது 7ன்னு சொல்லக்கூடிய எண்ணில் அமையக்கூடாது. 1லேருந்து 9க்குள்ளே எந்த நம்பரில் பெயர் அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தொடரும். உங்களுக்கு பார்க்கும்பொழுது 34 அப்படின்னு சொல்லக்கூடிய எண் அந்த நிமல் ஸ்ரீ அப்படின்ற பெயரில் இருந்துரும். அப்படி பார்க்கும்பொழுது தேதிக்கும் உயிரெண்ணுக்கும் உடலெண்ணுக்கும் உயிரெண்ணுக்கும் எதிர்ப்பாக இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப் நம்மளை வந்து ஃப்ரீயாக போக விடாது. ராகவேந்திரர் வழிபாடு செய்யுங்க. அடுத்தது வந்து 55 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் ரொம்ப வலிமை வாய்ந்த எண்கள். உங்களுடைய பிரச்சனைகளை உடனே சரி செய்யும். 2 மாதத்திற்குள் கடன் பிரச்சனைகள் சரியாயிடும். நியூமராலஜி முறை பிரகாரம் உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை கூடிய சீக்கிரம் மாற்றி அமைக்க பார்த்துக்குவாங்க. சிறப்பாக சொல்லியிருந்தீங்க சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். கண்டினியூ பண்ணுறேன். கார்த்திகேயன் கண்டினியூ ஆயிடுச்சு. சொல்லுங்க கார்த்திகேயன் சார். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? கார்த்திகேயன் தான், எனக்கே தான். உங்களுக்கே தான் கேட்க போறீங்களா? டென்ஷன் ஆகாம பேசுங்க. ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/12/1990. 5/12/1990. ஓகே, டைம் சொல்லுங்க. சொல்லுங்க. நேரம் டைம் சொல்லுங்க. 3:40 மாலை சாயந்தரம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார்? அதாவது மேரேஜ் என்ன? ஓகே, உங்களோட கேள்விக்கு சார் பதில் சொல்வாரு, கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். உங்களோட இனிஷியல் சொல்லுங்க. கே கார்த்திகேயன். கே கார்த்திகேயன். ஆமாங்க. KARTHIKEYN. எஸ் சார். ஓகே ஓகே ஃபைன். என்ன படிச்சிருக்கீங்க சார்? பிடெக் எம்பிஏ. பிடெக் எம்பிஏ ஃபைன். ரொம்ப அற்புதமான ஒரு டேட் ஆஃப் பர்த். நான் நிகழ்ச்சியில் துவக்கத்தில் சொல்லும் பொழுதே கடவுள் ஒரு டேட் கொடுப்பாரு, அது வந்து நல்ல டேட் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து ஊர்ஜிதமாகும். இடையில மனிதர்களுக்கு புகுறது, புதுசாக ஒன்று ஒட்டிக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய பெயர் தான். அப்போ அந்த பெயர் என்ன கிரகத்தில் என்ன நம்பரில் இருக்கோ அதை பொறுத்து தான் லைஃப் மாறும். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் நினச்சாவே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கடவுள் பிறக்க வச்சிருக்காரு. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதுதான் எனக்கு நடக்குது, என்கிட்ட முன்னாடி பேச வரவங்க அவங்க என்ன நோக்கி என்கிட்ட பேச வராங்கன்றது எனக்கு தெரியுது சார். எல்லா கண்டுபிடிப்பு ஆற்றலும் என்கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கிட்ட வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது பெயர் எண்களை நாம் கவனிக்கணும். அப்போ அது வந்து டோட்டலாக 31ம் பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 29ல் வரும்பொழுது அது எதிர்ப்பான எண்கள். கூடிய விரைவில் அதில் மாற்றம் செய்ய பாருங்கள். நிச்சயம் 10 டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும். தேங்க்யூ. அழைப்பிற்கு நன்றி. எண் கணிதம் குறித்து நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட மிக தெளிவாக பேசிட்டு இருக்காரு. உங்களோட பேரன், உங்களுடைய நம்பர், உங்களுடைய பிறந்த தேதியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஷோக்கு கால் பண்ணுங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். எண் கணிதம் குறித்து நீங்களும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. எண் கணிதம் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக வருகை தந்திருப்பவர் எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். சார், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொன்று தான் இருக்கும், எல்லாருக்கும் காமனாக இருக்காது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னீங்க. நம்ம சொன்ன உடனே கண்டிப்பாக நிறைய பேர் நோட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களே கேல்குலேட் பண்ணி கேலண்டர் பின்னாடி இருக்கிறத வச்சு ஓகே தப்பு இல்லை கரெக்டு அப்படின்றத அவங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதிலிருந்து என்ன எண்களில் அவங்க பெயர் வச்சா அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இல்லை மாற்றங்கள் ஏதாவது பண்ணணுமா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக ஒரு அற்புதமான கேள்வி. அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் வந்து நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகளில் கடைசி கட்டம் வரைக்கும் போராடணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 இடத்துல ஜாதகம், 10 இடத்துல நியூமராலஜி பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டு உட்காந்துருவாங்க. பட் அப்படி இல்லாமல் ஒரே ஒரே ஒரு ரூல்ஸ் மாதிரி, அதாவது திருடினால் இந்த குற்றம், கொலை செய்தால் இந்த குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈபிகோ செக்ஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி
நியூமராலஜியில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த தேதியில் பிறந்திருந்தால் இந்த எண்களில் பெயர் இருந்தால் ஓகே, நல்லபடியான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் சில பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1ஆம் எண் காம்பினேஷனில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு எந்த எண்களில் வேணாலும் பெயர் இருந்தால் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு வாழ்ந்துருவாங்க. குறிப்பாக இருக்கக்கூடாத அமையக்கூடாத எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண். மறுபடியும் சொல்கிறேன், 2ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண். இந்த எண்களில் பெயரை மட்டும் கூட்டினாலும் வரக்கூடாது, இனிஷியலோடு கால்குலேட் பண்ணாலும் அந்த எண்கள் வரக்கூடாது. அடுத்தபடியாக 2ஆம் எண். இந்த 2ஆம் எண்காரர்களுக்கு 9, 6 இந்த 2 எண்களில் மட்டும் பெயர் அமையாமல் மற்ற எந்த எண்களில் பெயர் அமைஞ்சாலும் ஓரளவுக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையை அவர்கள் வாழலாம். 3ஆம் எண் அந்த தேதியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண். இந்த எண்களில் பெயரை மட்டும் கூட்டினாலும் அமையக்கூடாது, இனிஷியலோடு சேர்த்து கூட்டினாலும் அமையக்கூடாது. அடுத்தபடியாக 4ஆம் எண். இந்த எண்களில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு அவர்களுடைய பெயரை கூட்டினால் 3ஆம் எண், 4ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண். இந்த எண்களில் வரக்கூடாது. அடுத்தபடியாக 5ஆம் தேதி. 5ஆம் தேதியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு 2ஆம் எண், 3ஆம் எண், 6ஆம் எண், 7ஆம் எண், 8ஆம் எண். இந்த எண்களில் தேதிகளை பற்றி தொடர்ந்து பேசலாம், பிகாஸ் அவங்க நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணட்டும். நம்ம அதுக்குள்ள காலர் பார்த்துடலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம்மா, தயவு செய்து டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. இருந்து பேசுறேங்க. டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுறீங்களா? சரி. உங்களோட பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஆர் ராமதிலகம். உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா? ஆமா, எனக்கு. சரி, ஓகே. திரும்பவும் உங்க இனிஷியலோட உங்க பேரோட ஸ்பெல்லிங் சொல்லிடுங்கம்மா. ஆர் ராமதிலகம். ராமதிலகமா? ஆர் ராமதிலகம். ஓகே. RAMATHILAGAM. ஆமா. சரிங்கம்மா, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டைம் ஆஃப் பர்த்ல 1968 மார்ச் 21. மார்ச் 21, 1968. சரிங்கம்மா, உங்களோட நேரம் தெரியாதுன்றீங்க இல்லையா? சரிங்கம்மா, உங்களுக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க இன்னைக்கு? உடல்நிலை அடிக்கடி பாதிக்குது. மனசு அமைதியே இல்லை, நிம்மதி இல்லாம இருக்கு. கவலையப்படாதீங்கம்மா, எல்லாமே மாறிடும். இதுக்கான தீர்வு என்னன்னு சார் சொல்லுவாரு, கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சார். விடியறதுக்கு முன்னாடி பிறந்தீங்களா, விடிந்த பிறகு பிறந்தீங்களான்னு தெரியுமாம்மா? தெரியாது சார். சரிம்மா, உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்களா, ரொம்ப நிதானமாக போகுதுங்களா? ஆமா சார். உடல் அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாயிட்டே இருக்கீங்களா? இல்லை சார், மெலிந்து தான் இருக்கீங்க. ஓகேம்மா, உங்களுக்கு குருவினுடைய, அதாவது முருகர் மேலே ரொம்ப பக்தி இருக்காம்மா? போகும் சார், எல்லா சாமியும் கும்பிடத்தான் சார் செய்யறேன். குறிப்பாக முருகர் மேலே கவனம் இருக்குமா? நான் கும்பிடுறேன் சார், முருகனை கும்பிட்டுருக்கேன். சரிம்மா, என்ன படிச்சிருக்கீங்க? படிக்கல சார், அவ்வளவா படிப்பு ஏறல சார். சரிம்மா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக விடியறதுக்கு முன்னாடி தான் பிறந்திருப்பீங்க. ஏன்னா 21ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நல்லபடியான படிப்பு படிச்சிருவாங்க, நல்ல ஒரு டீச்சிங் லைனில் இருப்பாங்க, நல்ல சுபிக்ஷமாக இருப்பாங்க. நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அதற்கு முந்தின தேதி நம்ம கால்குலேட் பண்ணும்போது 20ஆம் தேதின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்களில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய பிரச்சனைகள், உடல் சம்பந்தமான விஷயங்கள் சரியாகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சூரிய நமஸ்காரம் ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்கள் செய்யுங்கம்மா. ஏன்னா கண்ணுக்கு தெரிந்த ஒரே கடவுள் சூரியன் தான். அவர்கிட்ட நீங்கள் பிரச்சனையை சொல்லும்போது நிச்சயம் தீர்வு கிடைக்கும். அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கைகள், அதாவது குங்குமம் இல்லை சூலம், ஏதாவது உங்களால் முடிஞ்ச சில விஷயங்கள் செய்யுங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க சார். கவியரசன் மேடம். இல்ல, உங்களோட பேர் தெளிவா சொல்லுங்க, பொறுமையா. என் பேர் கவியரசன் மேடம். கவி அரசனா? மேடம். ஓகே, கவியரசன், உங்களோட இனிஷியல் சொல்லுங்க. கவியரசன் மேடம். ஐயா? மேடம். ஓகே, கவியரசன், உங்களுக்காக தானே கேட்க போறீங்க? மேடம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. ஓகே, 28/10/11 மேடம். 10/11? 10 மேடம். 28/11 1993 மேடம். 1993 இல்லைங்களா? மேடம். டைம் சொல்றீங்களா?
அதான் 8 தெரியல மேம். வீட்டுல அம்மா இல்ல கேட்க முடியல. சரியா தெரியலையா? ஆமா 8 தெரியல. இல்ல காலையிலயா சாயந்தரம் அதுவா? சரி நைட். நைட்டு தான். சரி ஓகே, உங்களோட கேள்வி என்னன்னு சாய்ராம் சார்கிட்ட கேளுங்க. ஓகே மேம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஹலோ வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் ஜாப் கிடைக்கும் போது ஒரு மன அமைதியே இல்லை சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க போனாலும். ஒன்றும் பண்ண முடியல. ஏதாவது காரியத்துக்கு போனால் நமக்கு முன்னாடியே போய் நம்ம நேரம் நிற்கிறது. எந்த வேலையும் செட் ஆக மாட்டேது. சரி. ஒரு 6 மாசம் ரொம்ப டைட் ஆகுது சார். வேலை கிடைக்கிறது சுமாரா. என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? சார் நான் 10th முடிச்சு எங்க அண்ணா கூட ஒர்க் பண்றேன் சார். கணேஷ் ஃபைல் பண்ணி சொல்லிட்டு பண்றேன் சார். ஸ்பேர் பார்ட்ஸ்ல? இல்ல சார், இல்ல எங்க அண்ணா கூட சொந்தமா பிசினஸ் சொல்றேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார். சரி சரி, சிறப்பான எண்களில் பிறந்திருக்கீங்க. முதல்ல அந்த கவலை விடுங்க. கடவுள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சோதிப்பார். இப்போ ஜாதகம், நியூமராலஜி எதுவுமே பார்க்கலனாலும் நம்மள வயசானவங்களை நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கலாம். 30 வருடம் நல்லா இருந்தால் அடுத்த 30 வருடம் நல்லா இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் சோதனைகளை சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு 80 வயசு பாட்டி வந்து பார்த்துட்டு, இந்த தலையில் 2 சுழி இருக்குது, 2 திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கழுத்து நீண்டிருக்கு, மூக்கில் வேர்க்குது, மூக்கு நீ ஷார்ப்பாக இருக்குது, இப்படி ஒருத்தவங்களுடைய விஷயங்கள், நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே எளிமையான முறையில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லிடுவாங்க. லைஃப்பில் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சாஸ்திரத்தை நம்பி அது சொல்லக்கூடிய ரூல்ஸ் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் சரியாயிடும். உங்களுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கப்புறம் வராது. ஒரு 27 இந்த 30 வயது வரைக்கும் அந்த தடங்கல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சுபிக்ஷமாக இருப்பீங்க. 32 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும எண்ணை பயன்படுத்தி பாருங்கள். அதனுடைய மகத்துவம் உங்களுக்கு தெரியும். சார் சூட்சும என்ன எப்படி அவங்க வச்சுக்கணும்? அதை ஜஸ்ட் ஒரு, அதாவது நியூமராலஜியில் பெயர் வச்சுக்க முடியாதவங்களுக்கு இனிஷியலாக ஒரு பரிகாரம் மாதிரி, ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியும், அவங்க வாழ்க்கையில் அந்த எண்ணை வந்து பாக்கெட்டில் வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண் ஜஸ்ட் நம்ம எழுதி வச்சுருக்கோம், அதற்கே வந்து இவ்வளோ பவர் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த எண்களில் நம்ம சரியாக பார்த்து நம்மளுடைய பெயர்களை வந்து அமைச்சிக்கும் போது இன்னும் நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய வீரியம் அதிகமாகும் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஓகே, 32 சொல்லியிருந்தீங்களா அவருக்கு? அழைப்பிற்கு நன்றி கவியரசன். கண்டிப்பாக இந்த எண்ணெய் எழுதி வச்சு இதனோட பயனை அடைங்க. ஸோ சூட்சமாக என்னன்னு சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பாங்க. காலர் பார்த்துலாம் என்ன கேட்க போகிறாங்கன்னு. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேம், என் பேர் அவினாஷ். அவினாஷ், உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா அவினாஷ்? ஆமா மேம். ஓகே, உங்களோட இனிஷியல் சொல்லுங்க. என்னோட இனிஷியல் கே. 28/5/1996. 28/5/1996. ஓகே, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க அவினாஷ். 7:52 PM மேம். 7:52 PM. அவினாஷோட ஸ்பெல்லிங் வந்து AVINASH, ரைட்? இல்ல, ABINASH. அதுதான். சரி ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க அவினாஷ்? இல்ல மேம், எனக்கு வந்து கரெக்டா ஜாதக பேர் எதுவுமே வைக்கல. சோ அது இல்ல, இந்த பேர் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படி. ஓகே, இல்லன்ற வார்த்தையை தயவு செய்து யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க அவினாஷ். உங்களோட கேள்விக்கு சார் பதில் சொல்வாரு, கேளுங்க. ஓகே மேம், தேங்க் யூ. ஓம் ஸ்ரீ சாய்ராம். தேங்க் யூ. ஹலோ, வணக்கம் வணக்கம். உங்களோட டேட் 20-ஆ 28ங்களா? சார் 28 சார். 28/5/1996. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சில எண்கள்லாம் சொல்லி குறிச்சிருந்தீங்களா? இல்ல சார், நான் அப்ப பார்க்கறது. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். கடவுளினுடைய படைப்பில் நீங்கள் ஒரு நல்ல படைப்பாளியா, சாதனை படைக்கிறதுக்கு பிறந்திருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது நிச்சயம் அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகே சார். நீங்கள் வந்து எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் செய்யலாம். சின்ன வயசுலேயே எல்லா விதமான நாலேஜும் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய பெயர் எண்கள் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற செக்கப் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க. டோட்டலாக உங்களுடைய பெயர் எண்கள் 20ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் எண்ணில் இருக்குது. இப்போ நீங்கள் 28 அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் டிஜிட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணோம்னா நம்பர் 1ன்னு வரும். ஆமாம் சார். எந்த கேட்டகரியிலையும் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவீங்க. எது செஞ்சாலும் ரொம்ப வித்தியாசமாக செய்யணும்னு தான் நினைப்பீங்க. ஆமாம் சார். அப்போ அதற்கு எதிர்மறையான எண்களில் 20ஆம் எண்ணா 2. அப்போ அந்த 2ன்ற எண்கள் என்ன குணாதிசயங்களை கொடுக்குன்னா, செகண்ட் கேட்டகரியாக எனக்கு வேணும், செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினா பரவாயில்ல அப்படின்ற மைண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் சார். அப்போ பிறந்தது ஒரு எண்களாக இருந்து நம்மளுடைய பெயர் எண்கள் வேறையாக இருந்தால் நம்மளை முன்னோக்கி போக விடாதபடி பண்ணிட்டு இருக்கும். நிச்சயம் சில தவறுகள் இருக்குது. டோன்ட் வரி, இட் வில் பி கரெக்டட். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. அழைப்பிற்கு நன்றி அவினாஷ். அவர் சூட்சும எண் ஒரு பெயருக்கு என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஆர்வமாக இருக்குது. நான் போய் என்னுடைய பேருக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்டுட்டு வரேன். நீங்கள் ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்க.
இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். எண் கணிதம் குறித்து மிக தெளிவான விளக்கங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களோட கேள்விகளும் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. சார், பிரேக் போகிறதுக்கு முன்னாடி 5 வரைக்கும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. 5ஆம் தேதி பிறக்கிற வரைக்கும் அவங்க எந்த பேர்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி சொன்னீங்க. இப்போ அதுக்கப்புறம் இருக்க எண்களை பற்றி சொல்லிடுங்க சார். அடுத்தபடியாக 6ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பெயரை கூட்டினால் 1, 2, 3, 7, 8 போன்ற எண்களில் வரக்கூடாது. 7ஆம் தேதியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு 1, 3, 4, 6, 7, 8 போன்ற எண்களில் பெயர் நிச்சயம் அமையக்கூடாது. 8ஆம் தேதியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு 2, 3, 4, 6, 7, 8 இந்த எண்களில் கண்டிப்பாக பெயர் அமையக்கூடாது. 9ஆம் தேதியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு 2, 3, 6, 7, 8 போன்ற எண்களில் பெயர் அமையக்கூடாது. சார், ரொம்ப அழகாக சொல்லிங்க சார். கண்டிப்பாக எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்க இந்த விஷயத்த. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த பேரில் அமையக்கூடாது அப்படிலாம் சொல்லிங்க. ஒரு வேளை தெரியாமல் அமைஞ்சிருச்சு. இப்போ ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து ஸ்டைலாக வைக்கணும், வித்தியாசமாக பேர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஜாதக அந்த எழுத்தில் அமையலைன்னா சரி ஓகே வச்சுக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் அலட்சியமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருமா? நிச்சயம் ஒரு அற்புதமான கேள்விமா. கடவுள் வந்து இதுக்கும் வந்து ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருக்காரு. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும், நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு ஜோதிடர்கள் இருந்தாலும் நமக்குன்னு விதிக்கப்பட்ட விதியில் தான் நமக்கு பெயரெண்கள் அமையும். இது எதை பொறுத்து அமைஞ்சிருக்குன்னா, போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பிறவியில் நல்ல எண்களில் பிறப்போம். போன ஜென்மத்தில் சில பாவங்கள் தெரியாமல் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த சோதனைக்குரிய எண்களில் நம்ம பிறந்திருக்கோம். அப்படி பிறந்திருக்கக்கூடிய எண்களில் பிறந்தும் பெயர் சரியாக அமைந்தால் அவர்கள் நல்ல கேட்டகரிக்கு ஜம்ப் ஆகிடுவாங்க. அப்போ சரியான எண்களில் நான் சொன்ன தேதியில் இருந்தும் தவறான எண்களில் அவருக்கு பெயர் அமைஞ்சிடுச்சுன்னா அந்த தப்பான கேட்டகரிக்கு அவங்க ஜம்ப் ஆகிடுவாங்க. அப்போ இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரொப்போர்ஷன் வந்து கடவுள் எப்படி நம்மளுக்கு அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது 25:75 தான் வந்து கொடுக்குறாரு. அப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 25% மட்டும்தான் இயற்கையிலேயே நியூமராலஜி பேர் கரெக்டாக அமையும். இயற்கையிலே அவங்க நல்ல ஒரு வாஸ்துவில் இருக்க வீட்டில் அமைகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இயற்கையிலே அவங்க எல்லா விதமான சாஸ்திரங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கடவுள் வழங்குவார். அவங்களோட பிறந்த எண்ணில் பேர் வச்சுட்டாங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும். காலர் பார்த்துக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? கோடம்பாக்கம்லேருந்து தயாளன். ஓகே தயாளன் சார், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? என்னோட மகனுக்காக கேட்கணுமா? அவருடைய பேர் சொல்றீங்களா? டி யோகேஷ்மா. GOYOGESH. ஓகே, வெறும் யோகேஷா, யோகேஷ் குமார் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா? வெறும் யோகேஷ் வச்சிருக்கோமா? டி யோகேஷ். சரி, ஓகே சார். அவரோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 12/1/1991. 12/1/1991. டைம் சொல்லுங்க. 1:15 PM. 1:15 PM. ஓகே சார். அவருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்க? அவருக்கு வந்து இப்போ வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த பேராசி வந்து இப்போ இந்த யோகேஷ் மாற்றணுமா? கரெக்டாக இருக்கா? எனக்கு அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்பு சரியா இல்லை அவருக்கு. ஓகே சார். சாய்ராம் சார் உங்களோட கேள்விக்கு பதில் சொல்வாரு. கேட்கணும் சார். ஓகே சார், பதில் பார்க்கலாம், கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். சாய்ராம் சார். வணக்கம். சிறப்பான எண்களில் வந்து தம்பி பிறந்திருக்காரு. அதனால கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. நல்லபடியாக இருப்பார் லைஃப்பில். அந்த பதட்டம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய எண்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அவருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெயரை மட்டும் கூட்டினால் 24 அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. அப்போ இவர் பிறந்திருக்கிறது 12ஆம் தேதின்னு சொல்லும்போது 3ஆம் எண். அது சிங்கிள் டிஜிட் பண்ணும்போது 3ஆம் எண். நான் சொன்ன கால்குலேஷன் பிரகாரம் 3ஆம் தேதியில் நல்ல பிறப்பில் பிறந்திருந்தும் 6ஆம் எண்ணில் பெயர் மட்டும் அமைஞ்சிடுச்சு, தவறு. இனிஷியலோட நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 26ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் எண்ணில் இருக்கு. ஸோ அப்போ அதையும் நீங்கள் அந்த கேலண்டரில் அந்த டேபிளர் காலமில் நான் சொன்னதில் செக் பண்ணுங்கள். 8 கண்டிப்பாக வந்து தவறுன்னு அமைஞ்சிருக்கும். சில சிறிய மாற்றங்கள் செஞ்சால் சிறப்பாக இருக்கும். அந்த மாற்றங்கள் கடவுள் உங்களுக்கு சீக்கிரமே வழங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சூட்சும எண் சொல்கிறேன், அதை பயன்படுத்துங்க.
நிச்சயம் நியூமராலஜியில் வாய்ப்பு கொடுப்பாரு. 14ன்னு சொல்லக்கூடிய ஒரு எண். சூட்சும எண் வந்து எப்படி அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான பயன்பாடுமே இல்லை. அந்த வந்து ஜஸ்ட் நம்ம எழுதி பாக்கெட்டில் வச்சுட்டாவே அந்த உணர்வுகள், அந்த எண்கள் நம்மளை வந்து ஆட்டி வைக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கு நியூமராலஜினா என்ன அப்படின்னு தெரியாத மக்கள் இல்லை. ஆனால் பயன்படுத்த முடியல. அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்களால முடியல. நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் பிஹைண்டில் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸில் பண்ணணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கடவுள் நான் சொன்ன மாதிரி 25 பேருக்கு மட்டும்தான் நான் வாய்ப்பு வழங்கியிருக்காரு. 75% பேருக்கு நிச்சயம் வழங்கலை. ஸோ அந்த வாய்ப்புகள் இருக்க 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 இந்த உலகத்தில் அதிகமாகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள். மிக சிறப்பான ஒரு தீர்வு சார் எல்லாருக்குமே. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் சுந்தரேசன், சென்னையிலிருந்து. சுந்தரேசன். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க சுந்தரேசன்? என் பையன் மனோஜ். மனோஜ். அவருடைய பெயர் திரும்ப சொல்லுங்க சார். மனோஜ், MANOJ. ஓகே, அவரோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/12/1989. 18/12 டிசம்பர் இல்லையா? ஓகே, வருஷம் சொல்லுங்க. 1989. சரிங்க சார். அவரோட டைம் சொல்லுங்க சார். 4:02 PM. 4 மணி 2 நிமிஷம் ஆகும் மதியம். ஓகே சார். அவருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அதை சாய்ராம் சார்கிட்ட கேளுங்க. ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா MANOJ இனிஷியல் எஸ். ஓம் ஸ்ரீ சாய்ராம். கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் சொல்லுங்கள். MANOJG. G ஃபார் கிரீன். டபுள் G இல்ல G ஜி மறுபடியும் ஒரு ஜே போடுறீங்க. ஆமா. ஓகே ஓகே. MANOG அப்புறம் ஜே. ஓகே ஓகே ஃபைன். இந்த எண்கள் வந்து 24ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கு. இன்ஷியலோட டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 24ஆம் எண். இப்போ இவர் வந்து 18ஆம் தேதியில் பிறந்திருக்காரு. அது சிங்கிள் டிஜிட் பண்ணும்போது 9ஆம் எண்ணில் அமையும். அப்போ 9ஆம் எண் பிறந்திருக்கக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பிறவிகள். அவருடைய உடல் அமைப்புகளே ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது 3.5 கிலோவுக்கு மேலே தான் பிறந்திருப்பார். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். ரொம்ப சரியா சொல்றீங்க சார். ரொம்ப சரியா சொல்றீங்க. ஆமாம் ஆமாம். அடுத்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது சின்ன வயது உள்ள ஒரு மனிதர் மாதிரியே அவர் வந்து இருக்க மாட்டார். மிகப்பெரிய ஒரு மனிதர், மிகப்பெரிய ஞானம் அவருக்கு இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கு வந்து அவர் வந்து இருப்பார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு மெஜஸ்டிக்காக இருக்கும். ஓகே. அப்போ அந்த எண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய எண்கள் பெயரில் அமையிறது நிச்சயம். ஆனால் அதை தாழ்த்தக்கூடிய விதத்தில் தான் அவருக்கு பெயர் எண்கள் அமைஞ்சிருக்கு. கடவுளை வணங்கிக்கோங்க. விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட சொல்லுங்கள். நியூமராலஜியில் பெயர் அமைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். அழைப்பிற்கு நன்றி. ஒரு பெயரை வச்சு அவரோட உருவம் எப்படி இருக்கும், அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்ன்றதை பற்றி சொன்னது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. வணக்கம்மா. உங்களோட பெயர் சொல்லுங்க. என் பேர் கல்யாணிங்க. ஓகே கல்யாணி, யாருக்காக கேட்க போறீங்கம்மா? ஆக்சுவலாக ரங்கராஜன் எங்கள் வீட்டுக்கார் பேர். அவருக்கு பிஸ்னஸ் வந்து சரியாவே நடக்கல. ஒரு நிமிஷமா. ரங்கராஜன் சாருடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 5/12/1961. 5/12/1961. டைம் சொல்லுங்க. 11:45 பிறந்திருக்காரு. நைட்டு 11:45. ஆமா. சரிங்கம்மா. அவருக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்களோ அதை சாய்ராம் சார்கிட்ட கேளுங்க. ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம்மா. வணக்கம் சாய்ராம். வணக்கம் சாய்ராம். எங்க வீட்டுக்காருக்கு பிசினஸ் வந்து எதுவுமே சுத்தமாவே நல்லாவே நடக்கல. அது சரி சரி. அவர் வந்து ஹெவி வெஹிக்கிள் லிஃப்டிங், ஃபோர்க் லிஃப்ட் இல்லையா, ஓகே ஓகே, அந்த லிஃப்டிங் அந்த இது பிசினஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிறாரு அவர். ஓகே ஓகே. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு என்னமோ டவுட், நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பிசினஸ்லாம் டல் ஆயிடுச்சா இல்லை எப்படி, என்னோட ஜாதகத்துக்கும் அவருக்கும் ஒத்து வரலையா அப்படிங்கறது தான் எனக்கு ஒரு இது, எனக்குள்ள ஒரு டவுட். ஓகே ஓகே. ஏன்னா அவர் முன்ன வேலையில இருந்தாரு, வேலையும் போச்சு, அதுக்கப்புறம் தானா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சரி சரி சரி. சோ அதனால அவருக்கு பிசினஸ் சரியா இல்லையா, என்னோட ஜாதகத்தாலையாங்கிறது எனக்கு ஒரு சின்ன டவுட். இல்ல சாய்ராம், இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நேயர்களும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல உங்களுக்கு அமைந்த கணவர் ஒரு கடவுள், உங்க குடும்பத்துல உங்களுக்கு அமைந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய செல்வம், உங்க குடும்பத்துல உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய அப்பா அம்மா அண்ணன் தங்கை தம்பி எல்லாரும் ஒரு மிகப்பெரிய சொத்து.
இவர்களை வந்து தயவு செய்து இவங்களால தான் எனக்கு பிரச்சனை, அவங்களால தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ற விஷயத்த முதல்ல விடுங்க. ஏன்னா உங்க குடும்பம் வந்து நீங்க அமைதியா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் விதிக்கப்பட்ட விதி. நீங்க இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒற்றுமையா இல்லாத பட்சத்துல நீங்க வெளியில எந்த விதமான சாதனையும் புரிஞ்சிட முடியாது. உங்களுக்கு இவங்க தான் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்க. ஒரு அண்ணன் தம்பி சண்டை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அவர்கள் பாசம் வெளிப்பட்டு அவங்க ஒற்றுமை ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா நேயர்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம குடும்பம் ஒரு கோயில், அது எல்லார் கூடயும் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. அவர்களுடைய கர்மா பயன். இவருக்கு ராகு சம்பந்தமான எண்களில் பெயர் அமையாததுனால பிஸ்னஸில் இவருக்கு வந்து ப்ராஃபிட்டோ ஒரு வளர்ச்சியோ இல்லாமல் இருக்குது. அந்த பெயர் எண்கள் வந்து சரியாக அமையும் பொழுது எல்லாமே சரியாக இருக்கும். அவருடைய சூட்சும எண் அப்படின்னு பார்க்கும்பொழுது 50ன்னு சொல்லக்கூடிய எண்ணை பயன்படுத்த சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. மிக அற்புதமான ஒரு உண்மையாக சொன்னீங்க. பிகாஸ் வீட்டுக்குள்ளேயே இந்த ஒரு வார்த்தை வரும், நீ வராத போ, உன்னால தான் அதிர்ஷ்டமே இல்லை எனக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து பாதிக்கும், சந்தோஷத்தை கெடுக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். காலர் பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. வணக்கம். மோசஸ் பேருங்க. மோசஸ், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தானே. ஓகே மோசஸ் சார், உங்களுடைய இனிஷியல் சொல்றீங்களா? ஏ மோசஸ் மோகன் தாஸ் பேரு. ஏ ஃபார் ஆப்பிள், ரைட்? யா, ரைட். ஓகே மோகன், உங்களோட ஃபுல் நேம் சொல்லுங்க திரும்ப ஒரு தடவை. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. மோஸ் MOSES. ஓகே ஓகே, ஃபுல் நேம் MOHANDOSS ஃபுல் நேம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க மோசஸ். 21/6/1969. 21/6/1969. ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் வந்து மார்னிங் 5 to 5:30. அது பிட்வீன் 5:15 ஐ திங்க். அது வீட்ல கன்ஃபார்மா தெரியும். ஆமா ஆமா. சரி, ஓகே, உங்களுக்கான கேள்வி சாய்ராம் சார்கிட்ட கேளுங்க மோசஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரிங்க. உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். கேள்விகள் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது. எப்படி நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் தான். சூப்பர் சூப்பர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாற்றல் இருக்குது, நல்ல மேனேஜிங் கெப்பாசிட்டி இருக்குது, நல்ல பிஸ்னஸ் ஆட்டிடியூட், அந்த மைண்டு, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே மேலோங்கி இருக்குது. உங்களுடைய பெயர் எண்கள், அதாவது இனிஷியலை தவிர்த்து பெயரை மட்டும் நம்ம கவுண்ட் பண்ணும்பொழுது 55ன்னு சொல்லக்கூடிய ஒரு வலிமையான எண். இன்னைக்கு நேயர்களுக்கு ஒரு 2-3 நேயர்களுக்கு அந்த நம்பர் கொடுத்தேன். இவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த நேயர்கள் வந்து அந்த நம்பர் அவ்வளோ பவர்ஃபுல்னு புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வித்தியாசமாகவும் டிக்னிட்டியோட இருக்கும். கரெக்டாக சார்? சரிங்க சார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தெரியாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. 23ன்னு சொல்லக்கூடிய எண்ணை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஒரு 23 பணம் ரீதியான விஷயங்களும் நிறைய நாள் எனக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கல்வி, உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப நாள் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக ஒரு தீர்வுக்கு வரும். அழைப்பிற்கு நன்றி. எண் கணிதம் குறித்து மிக தெளிவான விளக்கங்களை ரொம்ப அழகாக நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு சாய்ராம் சார். உங்களோட கேள்விகளும் நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். எண் கணிதம் குறித்து மிக தெளிவான விளக்கங்களை நம்மக்கிட்ட ரொம்ப அற்புதமாக பகிர்ந்துட்டு இருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். சார், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஒரு பேர் வந்து தப்பாக அமைஞ்சால் எப்படியெல்லாம் இருக்கும், அதுக்கான சூட்சுமை எல்லாம் கொடுத்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்க பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் எவ்வளோ அந்த ஆபத்துகள்லேருந்து அவங்க தப்பிச்சு வரலாம் அப்படின்றத பற்றிலாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க சார். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ஒரே ஒரு காலர் மட்டும் பார்த்துக்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். காலர் இன்னும் வரல போல இருக்கு. சார், நீங்கள் வந்து எண்கள் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒருவேளை ஒரு காமனாக ஒரு அட்வைஸ் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க? எண் கணிதம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அண்ட் பெயரோட எண்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்? நிச்சயமாம்மா, அற்புதமான கேள்வி. இப்போ 1ஆம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு சூரியன் மாதிரி பிரகாசமாக முகத்தை கடவுள் பிறக்கும் பொழுது கொடுப்பார்.
அவருக்கு வந்து பெயர் அமையும் போது 6ஆம் எண்லேயோ 7ஆம் எண்லேயோ 8ஆம் எண்லேயோ அமைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் எது பலமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட ஆரம்பிக்கும். அப்போ அவர்களுடைய முகத்தில் மார்க்ஸ் வர ஆரம்பிக்கும், அவர்களுடைய பற்கள் விழ ஆரம்பிக்கும், அவர்களுடைய தலைமுடி நரைக்கும். ஸோ அப்போ எது பலமோ அது இழக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு பெயர் தவறாக இருந்தால் அமையக்கூடியது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 2ஆம் தேதியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு நல்லா பேசுவாங்க, நல்ல ஒரு எமோஷ்னல் டைப்பு, நல்ல ஒரு ஜோவையில் எல்லாருக்கூடையும் ஒரு அட்ஜஸ்டபிள் டைப்பாக இருப்பாங்க. இப்போ 9ஆம் எண்ணில் பெயர் இருக்கும்போது எதிர்ப்பான எண்ணில் அமையும் போது பேசுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க யார் கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க. எல்லா விஷயங்களும் கிட்ட வந்து மிஸ் ஆகும். இப்போ 4ஆம் எண்ணா பற்கள் அழகாக இருக்கும், முகம் பிரகாசமாக இருக்கும், நல்லா மேக்கப் பண்ணிப்பாங்க, அழகாக இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய குரல் மிக தெளிவாக இருக்கும், தூய தமிழில் பேசுவாங்க. இப்போ அதற்கு நேர் எதிர்மறையாக 7ஆம் எண்ணில் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பற்கள் காரை விழுந்து ஒவ்வொரு பல்லாக சொத்தப்பல் விழுந்துடும். சார் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் சார். ஒரு தலைமுடி கொட்டுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு பல்லு விழுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லாரும் பயங்கர ஆர்வமா இருப்பாங்க. உங்களோட கேள்விகள் தயாரா இருக்கும், நேர் பார்த்துடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேம். வணக்கம். மதுரையில இருந்து பேசுறோம் மேம். மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? கற்பகவள்ளி. கற்பகவள்ளிமா, யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? என் பொண்ணுக்கு கேட்கணும் மேம். ஓகே, அவங்களுடைய பேர் சொல்றீங்களா? ஜி பூஜா ரக்ஷனா. பூஜா ரக்ஷனா. எஸ். பார்த்து வச்சீங்களா இல்ல அழகா இருக்குன்னு வச்சீங்களா? இல்ல மேம், அழகா இருக்குன்னு தான் வச்சோம். அழகா இருக்குன்னு தான் வச்சீங்களா? சரி, ஓகே. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 28/11/1999. 28/11/1999 மேம். சரிங்கம்மா. நேரம் சொல்லுங்கம்மா. நேரம் 10 மேம். 10 காலையிலயா ராத்திரியா? காலையில AM மேம். AM. சரிம்மா. எஸ் மேம். ரக்ஷனாக்காக என்ன கேள்வி கேட்க போறீங்களோ சாராம் சொல்லிட்டு கேளுங்க இப்போ. ஓம் ஸ்ரீ சார் அவளுக்கு வந்து வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நேம் வந்து கரெக்டா இருக்கான்னு தெரியணும் சார், லெட்டர்ஸ் கரெக்டா இருக்கான்னு தெரியணும், அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியணும். சரி சரி. குணாதிசயங்கள் கொஞ்சம் தெரியணும் சார். சரி சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்காங்கம்மா இப்போ? இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க சார். சரி சரி, ஓகே ஃபைன், சூப்பர்மா. அவங்க வந்து நீங்கள் 2 தடவை கூப்பிட்டா 3ஆவது தடவை தான் திரும்பி பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஆமாங்க சார். அடுத்தது வந்து எந்த முடிவுகள் எடுத்தாலும் தனியாக அவங்க தான் எடுப்பாங்க, எந்த முடிவுகளும் உங்களுக்கு அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். வித்தியாசமாக செய்வாங்க. எந்த ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வாங்க. டிவி வந்து ரொம்ப கிட்டக்க போய் உட்காந்து பார்ப்பாங்க. 10th அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 11th படிக்கிறாங்கன்னு சொல்லும்போது புக்கு எடுக்கும் பொழுது எனக்கு தூக்கம் வருது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பெயரை மட்டும் கூட்டினால் 44ன்னு சொல்லக்கூடிய 8ஆம் எண்ணில் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும். பெயர் வந்து சிறிய மாற்றங்கள் செய்யறது ரொம்ப நல்லதுமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. பெயர் ரொம்ப அழகாக தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, அவங்க மாறிடுவாங்க. சார் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய பேருக்கெலாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கணும். மாற்றம் வந்து அமையுமா? பேர் மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இருக்குமா? ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு பெயர் அமைவதற்கு உண்டான வாய்ப்பை கடவுள் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. நிச்சயம் வந்து ஒரு மனிதர் மேலே இருந்தால் தான் இன்னொரு மனிதரை தூக்கி இழுக்க முடியும் நம்ம. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதருக்கு நல்லா இருந்தாவே நிச்சயம் ஒருத்தவங்களுக்காக அந்த வாய்ப்புகள் கடவுள் வழங்குவார். சார் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் சார், எங்கள் தாத்தாக்கு இந்த பேர் இருந்தது, எங்கள் பாட்டிக்கு இந்த பேர் இருந்தது, அதனால என் குழந்தைக்கு இந்த பேர் தான் வைக்கணும். வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம், அதை பற்றி தவறே கிடையாது. அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். ராமசாமி அப்படின்னு வைக்கலாம், ரங்கசாமின்னு வைக்கலாம். அதில் என்னென்ன எழுத்துக்கள் வருது அதுதான் முக்கியம். ரங்கசாமியில் 1 ஜியா இல்லை 2 ஜியா, ராமசாமியில 1 ஒய்யா இல்ல 2 ஒய்யா 1 ஏவா. கால்குலேஷன் கணக்கு பண்ணினால் எந்த எண்கள்ல அமையுது அதுதான் விஷயங்கள். ஓகே. ஸோ அந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் செக் பண்ணணும், இந்த பேர்ல தான் வைக்கணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது? கண்டிப்பா வந்து செக், அந்த நம்பர்ஸ் வந்து செக் பண்ணணுமா. ஓகே. ஆனா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து உங்களுக்கு இந்த எழுத்துல தான் வைக்கணும், ஆரம்பம் வந்து இந்த எழுத்துல தான், இந்த 3 எழுத்துல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? இருக்குமா, இருக்கு. முதல் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒருத்தருக்கு எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துல ஆரம்பிக்கணும்னா அவருக்கு அந்த எழுத்துல ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுக்கலன்னா அவரு போயிட்டு வசிக்கக்கூடிய தெரு பெயர் எஸ்ல ஆரம்பிக்கும், அவர் அக்கௌண்ட் பேங்க் ஓப்பன் பண்றது எஸ்ல ஆரம்பிக்கும்,
ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அந்த எஸ் அமையாததுனால அவரை சுற்றி சுற்றி அந்த எண்கள் அந்த எழுத்துக்கள் வளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே சார், இன்னொன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன், பேரோட முடிவுலையோ இல்லை பேரோட நடுவுலையோ வந்து இழுத்து, அதாவது கால் போடுற மாதிரி வார்த்தைகள், அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ராமசாமி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சில பேர் அந்த ராமன்றதை என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ஏ போடுவாங்க, அது மா அப்படின்னு இழுத்து பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை முடிவில் வந்து இழுத்து இருக்க மாதிரி இருக்கும் வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி அமையலாமா? இல்லை ப்ரொனன்சியேஷன் அந்த ஸ்பெல்லிங் ரெண்டுமே வந்து காரலேட்டடாக இருக்கணும். ரொம்ப ஒரு ஆக்வேர்டாக தெரிகிற மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த ப்ரொனன்சியேஷன் என்ன சொல்கிறோமோ அதுக்குரிய ஸ்பெல்லிங் வந்து கவனமாக இருக்கிறது தப்பு இல்லை. பட் ஒரு எழுத்துக்கள் மறுபடியும் ரிப்பீட் ஆகுறதுன்றது நிறைய பலம் கொடுக்கும். இப்போ ஒரு ஆருக்கு பதிலாக இன்னொரு ஆர் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு நிறைய பணம் சேரும். ஒரு ஏக்கு பதிலாக இன்னொரு ஏ, 2 ஏ போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அது சூரியனுடைய எண்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். நிகழ்ச்சி முடிந்தாலும் அடுத்த நிகழ்ச்சி நான் ஆரம்பிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேள்விகளை வந்து கேட்கலாம். இது சார்ந்த விஷயங்கள் வந்து நிச்சயம் என்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. சார், நிஜமாவே வந்து நீங்கள் அவ்வளோ முக்கியமான விஷயங்களை பற்றி, தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் இன்னைக்கு சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாக நீங்கள் எண்கணிதம் குறித்து நேர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? எண்கணிதம் அப்படின்னு சொல்கிறது ஒரு கடவுள் மனித ரூபத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா நேரடியாக கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை. கோயிலுக்கு போகும்போதும் நம்ம வணங்குறது என்ன அப்படின்னு சொன்னால், இறைவா எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு, எனக்கு ஒரு நல்ல துணையை காட்டு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டுவோம். அப்போ இந்த துணைகள் இந்த உலகத்தில் என்னென்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகம். இப்போ ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்கள், அந்த வாழ்க்கை கோட்பாடுகள், அதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முழு மனதோடும் மனதார நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய எண்களை செக் பண்ணிக்கோங்க. தவறுகள் இருந்தால் கடவுள்கிட்ட வணங்கிட்டு அந்த வரத்தை வாங்கிக்கோங்க. வாஸ்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களில் வீட்டை சரியாக அமைச்சிக்கோங்க. நிறைய ஜன்னல்கள், நிறைய காற்றோட்டம், அனல் இல்லாத ஒரு வீடு, இப்படி இருக்கும்பொழுது உடல்நிலை பாதிக்காமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ராசிக்கல் சம்மந்தமான விஷயம் நம்ம போடும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். நம்ம ஒரு 10,000 rupees, 15,000 rupees, 50,000 rupees நம்ம கையில் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நிஜமாவே இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயமும் வந்து கண்டிப்பாக நேர்கள் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதனுடைய சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு நிறையமோ எழுந்திருக்கும். அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றிம்மா. ஒவ்வொரு நேயர்களும் வந்து சுபிக்ஷமாக எல்லா வளமும் பெற்று இறைவனின் அருளால் வெற்றியுடைய வாழ்க்கையை வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி ஜோதிடம் குறித்து வேற ஒரு பரிமாணத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.